இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு சாதாரண தகவல் இல்ல. நீங்க தினமும் எத்தனையோ நியூஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்டுன்னு கடந்து போயிருப்பீங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு நாம பாக்க போறது, உங்கள நீங்களே கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்க போற ஒரு திறவுகோல்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்றைய இந்த அலசல் ரொம்பவே ஸ்பெஷல். 1986ல அமெரிக்காவை விட்டு வெளியே வந்த பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டாட்டெல் எஸ்டே அப்படிங்கிற ஒரு அழகான நகரத்துல ஓஷோ தன்னோட சன்னியாசிகளுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த பியாண்ட் சைக்காலஜி அப்படிங்கிற தலைப்புல அவர் வழங்கிய சொற்பொழிவுகள். சரியா? எக்ஸாக்ட்லி. அந்த சொற்பொழிவுகளோட 17வது பகுதியை தான் இன்னைக்கு நாம ரொம்ப நுணுக்கமா அலச போறோம். உளவியலோட வரம்புகளை எல்லாம் தாண்டி தியானத்தோட பாதையை நோக்கி நம்மள கூட்டிட்டு போறது தான் இந்த உரையின் முக்கிய நோக்கம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான சில முரண்பாடுகள் இருக்கு. நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. அதாவது ஆன்மீகம்னாலே குடும்பத்தை விட்டு உலகத்தை விட்டு ஓடிடணும் தானே பொதுவா சொல்லுவாங்க. ஆனா ஓஷோ உலகத்தை விட்டு ஓடாம உலகத்துக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றாரு. வாங்க அமைதிக்குள் நுழைவோம். உலகத்தை விட்டு ஓடக்கூடாதுன்னு அவர் சொல்றதுக்கான காரணம் ரொம்ப பிராக்டிக்கலானது. பொதுவா ஆன்மீகம், தியானம் பத்தி நமக்கு இருக்கிற எல்லா கற்பனைகளையும் அவர் தலைகீழா மாத்துறாரு. ம், தியானம்ங்கிறது உங்க பொறுப்புகள்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதோ காட்டுக்கு ஓடுறதோ கிடையாது. இந்த உலகத்தை எப்படி உருமாத்துறது அப்படிங்கறதா அதோட அடிப்படை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தை துறந்துட்டு போறது ஒரு பெரிய தப்பித்தல் மனப்பான்மை. கரெக்ட். அது ஒரு கோழைத்தனம்னு ஓஷோ ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா காலங்காலமா எல்லா மதங்களும் காட்டுக்கு போங்க, சந்நியாசம் வாங்குங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கு. ஆமா. ஆனா உலகத்தை துறந்துட்டு போறவங்களால இந்த உலகத்துல எந்த பெரிய மாற்றமும் நடந்துடலங்கிறது தான் ஓஷோவோட வாதம். அவங்க காட்டுக்கு போன பிறகும் உலகம் அதோட பழைய பாதையில தான் போயிட்டு இருக்கு. அதே பழைய தவறுகளை அடுத்த தலைமுறையும் செஞ்சுட்டு தான் இருக்கு. அதை விட முக்கியமா அப்படி ஓடி போற அந்த சன்னியாசிகளுக்குள்ளேயும் எந்த உண்மையான மாற்றமும் நடக்கிறதில்லன்னு அவர் சொல்றார். அங்கதான் ஒரு முக்கியமான உளவியல் இருக்கு. இமயமலைக்கு போய் உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு ஏன் எந்த மாற்றமும் நடக்கிறது இல்லைங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் அது? அவங்க தங்கள தாங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இழந்துடுறாங்க. இப்போ ஒருத்தர் 50 வருஷம் இமயமலையில தவம் செய்யறாருன்னு வச்சுப்போம். அவருக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த அமைதி அவருடையது இல்ல. அது அந்த மலைக்கே சொந்தமான அமைதி. இயற்கையாவே அங்க நிசப்தம் இருக்கு. உங்கள கோவப்படுத்தவோ டென்ஷன் ஆக்கவோ அங்க யாருமே இல்ல. ம், ரொம்ப ஆழமான பாயிண்ட். செய்யற சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சு ஓடிட்டீங்கங்கிறதுக்காக நீங்க முழுமையான அமைதி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இங்கதான் அவர் ஒரு செம்மையான பாயிண்ட முன்வைக்கிறார். உண்மையான அமைதி வேணும்னா உங்களை டென்ஷன் ஆக்குற, உங்களை கோவப்படுத்துற இந்த நிஜ உலகத்துக்கு திரும்பி வாங்கன்னு சொல்றார். ஆமா. அந்த இமயமலையில உங்களுக்கு கிடைச்சதா நீங்க நம்பிட்டு இருந்த அந்த போலி அமைதி நிஜ உலகத்தோட யதார்த்தம் படும்போது உக்கு நூறா உடைஞ்சிரும். ஒரு கல் பட்டு உடையிற கண்ணாடி மாதிரி உடைஞ்சிரும். அந்த கண்ணாடி உடைஞ்ச பிறகுதான் இத்தனை வருஷமா நாம அமைதியா இருந்தோம்னு நினைச்சதெல்லாம் ஒரு பெரிய மாயங்கிறது உங்களுக்கு புரியும். நிஜமான அமைதிங்கிறது டிராஃபிக் நெரிசல்லையும் சந்தடி நிறைந்த மார்க்கெட்லயும் சலனப்படாம இருக்கிறதானே. அது மட்டும் இல்ல, வளர்ச்சியே அந்த சவால்களை பேஸ் பண்றதுல தான் இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் தினசரி வாழ்க்கையில பல முட்டாள்தனமான காரணங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு எனக்கு மட்டும் நிம்மதி போதும்னு மலையிலயோ பாலைவனத்திலயோ போய் வாழ்றது ஒரு மனிதநேயமற்ற செயல்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி கிடைக்கிற அமைதி ரொம்ப சீப்பானது. அதனாலதான் அவர் தான் சீடர்களை பார்த்து, எங்கிட்ட வாங்க, ஒரு ஹாலிடே மாதிரி இங்க கொண்டாடுங்க, அந்த ஆனந்தத்தை முழுசா அனுபவிங்கன்னு சொல்றாரு. நான் திரும்பவும் அந்த உலகத்துக்கே போயிடுங்கன்னு சொல்றார். உங்களுக்கான உண்மையான பரிசோதனை களம் அந்த உலகம்தான். இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அவர் டச் பண்றார். மனித மனத்தோட இன்னொரு பெரிய பலவீனம். நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிற விஷயங்களையும் நெருக்கமா இருக்கிறவங்களையும் நாம எப்படி ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோங்கிறது. ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆமா. ஓஷோ கூடவே இருக்கிறவங்க, அவருக்கு ரொம்ப நெருக்கமா வேலை செய்யறவங்க கூட ஒரு கட்டத்துல அவரை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு அவர் சொல்ற அந்த லண்டன் டவர் கதை இருக்குல்ல, அது நம்ம எல்லார் வாழ்க்கைக்குமே ரொம்ப கச்சிதமா பொருந்தும். கண்டிப்பா. அந்த லண்டன் டவர் கதை மனிதர்களோட சைக்காலஜி அப்படியே தோல் உரிச்சு காட்டுது. லண்டன் நகரத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்க்கை முழுசையும் அங்கேயே கழிச்ச ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த டவரை ஒரு நாள் கூட நின்னு ரசிச்சு பார்த்ததே இல்ல. தினமும் ஆபீஸ் போகும்போது அந்த வழியா தான் போவாங்க. அதுதான் அங்கேயே இருக்கே, எப்ப வேணாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு அலட்சியம். ஆனா 2ஆம் உலகப் போரோட உச்சக்கட்டத்துல ஹிட்லர் அந்த லண்டன் டவர் மேல குண்டு வீசி அதை அழிக்க போறதா ஒரு நியூஸ் வருது. அவ்வளவுதான். அது வரைக்கும் அதை திரும்பி கூட பார்க்காத லண்டன் மக்கள் அதை அழிஞ்சிடுமோங்கிற பயத்துல முண்டி அடிச்சுட்டு அதை பார்க்க ஓடுறாங்க.
மனுஷ மூளை எப்பவுமே பற்றாக்குறையையும் இழப்பு பயத்தை மட்டும்தான் மதிக்கும்படி டிசைன் செய்யப்பட்டிருக்க போல. வெளியூர்ல இருந்து வர்றவங்கெல்லாம் லண்டன் டவர் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா உள்ளூர் மக்கள் அதை கண்டுக்கிறதே இல்ல. இத சொல்லிட்டு ஓஷோ ரொம்ப ஆழமான ஒரு வரிய சொல்றாரு. நான் எப்பவும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிறேன் அப்படிங்கறதே ஒரு வகையில ஆபத்தானதுதான் சொல்றாரு. ஏன்னா நான் எவ்வளவு அதிகமா உங்களுக்கு கிடைக்கிறனோ அவ்வளவு குறைவா நீங்க என்ன உணர்றீங்கன்னு அவர் விளக்குறார். தொடர்ந்து ஒரு நபர் கூடவோ ஒரு சூழ்நிலையிலயோ நாம இருக்கும்போது நமக்கும் அதுக்குமான உறவுல ஒரு பனிமூட்டை மாதிரி உருவாயிருது. அந்த ஃபாக் ரெண்டு பேரையும் இணைக்கிறதுக்கு பதிலா பிரிக்க ஆரம்பிச்சிடுது. தூரத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க ஓஷோவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஆன்மீக ரீதியா அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்கங்கிறது தான் நிதர்சனம். ஒரு விஷயம் நமக்கு நிரந்தரமா கிடைச்சிடும்னு மனம் நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கான தேடலும் குறைஞ்சிடும், அது மேல இருக்கிற மரியாதையும் குறைஞ்சிடும். இது இப்படியே இருக்கட்டும். இதை விட ஒரு பெரிய முரண்பாட்டை ஓஷோ இன்னொரு சம்பவத்துல உடைக்கிறார். அறிவாற்றலுக்கும் அதாவது ஸ்காலர்ஷிப்புக்கும் உண்மையான நனவு நிலைக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு ஒரு உண்மை கதையை வச்சு விளக்குறார். டாக்டர் எஸ்.கே. சக்சேனா அப்படிங்கிற ஒருத்தரோட கதை அது. ஆமா, அவர் அமெரிக்கால படிச்சு அங்கேயே PhD முடிச்சிட்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல இந்திய தத்துவ பேராசிரியரா பல வருஷம் வேலை பார்த்தவர். அவர் ரிட்டையர் ஆன பிறகு இந்தியாவுக்கு வர்றாரு. தன்னோட எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இன் தி ஈஸ்ட் அப்படிங்கிற PhD தீசிஸ இந்தியில மொழிபெயர்க்கணும்னு ஒரு தகுதியான ஆளு தேடுறார். கடைசியில அந்த வேலையை ஓஷோ கிட்டே கொடுக்கறார். அந்த டாபிக்க கவனிச்சிங்களா? கிழக்கத்திய நனவு நிலையின் பரிணாமம். இது சாதாரணமான சப்ஜெக்ட் இல்ல, ரொம்ப ஆழமானது, வார்த்தைகள்ல ஈஸியா அடங்காத ஒரு விஷயம். ஓஷோ அந்த தீசிஸை மொழிபெயர்க்க தன்னோட 2 மாத லீவ் முழுசையும் ஒதுக்குறார். சும்மா வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறது ஈஸி. ஆனா ஓஷோ அதை படிச்சு பார்த்துட்டு அதில் இருக்கிற அடிப்படை தவறுகளை கண்டுபிடிக்கிறார். அந்த ப்ரொஃபசர் தன்னோட தீசிஸ்ல சொல்லியிருந்த 7 முடிவுகள்ல 3 முடிவுகள் சுத்தமா தப்புன்னு ப்ரூவ் பண்றார். உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த எக்ஸாமினர்ஸ்க்கு நனவு நிலைனா என்னன்னே தெரியலேன்னு அந்த ப்ரொஃபசர் முகத்துக்கு நேரா சொல்றார் ஓஷோ. யோசிச்சு பாருங்க, உலகமே கொண்டாடுற ஒரு ப்ரொஃபசர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா ஓஷோ சும்மா சொல்லல. தன்னோட டிரான்ஸ்லேஷன்ல அடிக்குறிப்புகள்ல அவர் எங்க தப்பு பண்ணார், ஏன் தப்பு பண்ணார்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கார். அத படிச்ச அந்த ப்ரொஃபசர் சக்சேனா கோவப்படுறதுக்கு பதிலா ஓஷோவை கட்டி பிடிச்சுக்கிறார். நீ செஞ்சிருக்கிற வேலையை பார்த்தா என் புத்தகம் ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரியும் உன்னோடையதுதான் ஒரிஜினல் புத்தகம் மாதிரியும் இருக்குன்னு அவர் ஒத்துக்கிறார். நான் ஒத்துக்கிறேன்னு அவர் சொல்றார். ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய படிப்பாளிங்கிறது முக்கியம் இல்ல. அவர் எத்தனாயிரம் புத்தகங்களை படிச்சிருந்தாலும் அதெல்லாம் வெறும் அறிவார்ந்த தத்துவ படிப்புகளை தான் நிக்குங்கிறத இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. பல்கலைக்கழகங்கள் கொடுக்கிற PhD பட்டங்களுக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள நடக்கிற உண்மையான விழிப்புணர்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தண்ணிய பத்தி 1000 பக்கம் தீசிஸ் எழுதுறது வேற, நிஜமா தாகம் எடுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்கிறது வேற. சக்சேனாவுக்கு தண்ணிய பத்தி எழுததான் தெரிஞ்சிருக்க தவிர அவர் அதை ருசிச்சதில்ல. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். 2 மாசம் தன்னோட விடுமுறையை வீணடிச்சதுக்கு ஓஷோ அந்த பேராசிரியர்கிட்ட ஒரு ஃபீஸ் கேக்குறார். நீங்க என்னோட ஜபல்பூர்ல இருக்கிற நர்மதே நதியில அந்த மார்பிள் ராக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு கூப்பிடுறாரு. உலகத்தையே சுத்தி பார்த்த அந்த பேராசிரியர் நான் பார்க்காத அழகா சரி வரேன்னு கொஞ்சம் அலட்சியமா தான் போறாரு. ஆனா பௌர்ணமி ராத்திரியில நர்மதை நதியோட ஆழமான தண்ணீர்ல படகுல போகும்போது அந்த 3 மைல் தூரத்துக்கு தொடர்ந்திருக்கிற தூய வெண்ணிற பளிங்கு பாறைகளையும் நிலாவோட வெளிச்சத்துல அதோட பிம்பம் நதியில தெரியறதையும் அவர் பார்க்கறாரு. அத பார்த்த சக்சேனாவோட கண்கள்ல இருந்து தாரதாரியா கண்ணீர் வருது. அவர் அந்த அழக பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிட்டார். நீ என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வராட்டி என் வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு அவர் ஃபீல் பண்றார். இது நிஜம்தானான்னு என்னால நம்ப முடியல. படகு அந்த பாறைங்க கிட்ட கொண்டு போனா அதை தொட்டு பார்க்கணும்னு அவர் சொல்றாரு. உலகத்தை முழுசா சுத்தி வந்த ஒருத்தருக்கு தனக்கு பக்கத்திலேயே இயற்கையில கொட்டி கிடக்கிற அழக பார்க்க தவறுனதோட வலி அது. ஒரு விஷயத்த பத்தி புத்தகம் எழுதுறதுக்கும் அதை ஃபீல் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசமும் அதுதான். இங்கதான் ஓஷோ இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. இயற்கையோட அழக பார்த்து கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு சென்சிட்டிவான அந்த பேராசிரியர் சக்சேனா நிஜ வாழ்க்கையில ரொம்பவே துயரமான ஒரு மனுஷனா இருந்தார். தன்னோட மன அழுத்தத்தை மறக்கிறதுக்காக அவர் டெய்லி சரக்கடிக்கிறார், சிகரெட் குடிக்கிறார், சூதாடுறார். இத ஓஷோ அவர்கிட்ட நேரடியாவே கேட்கிறார். நீங்க இவ்ளோ அழகா நனவு நிலை பத்தி எழுதுறீங்க, பேசுறீங்க, ஆனா நிஜத்துல குடிக்கிறீங்க, சூதாடுறீங்க. உங்களோட இந்த அறிவும் படிப்பும் உங்களுக்கு எந்த நன்மையும் தரலையேன்னு கேட்கிறார். உங்க துயரத்திலிருந்து உங்களை காப்பாற்றாத இந்த அறிவால என்ன பயன்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா கேட்கிறார். வெறும் தத்துவங்களை மூளையில ஏத்திக்கிறதுனால மட்டும் ஒரு மனுஷன் அவனோட அகத்துயரங்கள்ல இருந்து வெளியே வந்துட முடியாது. துயரத்தை மறக்க அவர் தேடின அந்த போதை பழக்கங்கள், அவருடைய படிப்பு அவரை எந்த வகையிலையும் காப்பாத்தலங்கிறத தான் காட்டுது. அதனாலதான் அறிவு வேற, விழிப்புணர்வு வேறன்னு ஓஷோ திரும்ப திரும்ப சொல்றார். சரி,
இப்போ உலகத்திலேயே எந்த சவால்களையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்ன ஓஷோ ஏன் ஆரம்பத்துல கம்யூன் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை உருவாக்குனார், அப்புறம் ஏன் அதை மாத்திட்டு மிஸ்ட்ரி ஸ்கூல் அப்படிங்கிற புது ஐடியாவை கொண்டு வந்தார்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. ஆரம்பத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து தியானம் செய்யறதுக்காக தான் கம்யூன்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதுவே ஒரு கட்டத்துல எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னு ஓஷோ வெளிப்படையா சொல்றார். அது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அந்த கம்யூன் ஒரு சின்ன உலகமா மாற ஆரம்பிச்சிட்டு தான். இப்போ ஒரு 5000 முதல் 10,000 பேர் ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வீடு கட்டணும், ரோண்டு போடணும், சாப்பாடு சமைக்கணும். இதுக்காக கம்யூனுக்குள்ளேயே ஹோட்டல், ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் உருவாக்க வேண்டிய கட்டாயம் வருது. மக்கள் தினமும் 12ல இருந்து 14 மணி நேரம் இதுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியுலகத்தில் இருக்கிற கார்ப்பரேட் வேலைப்பழு, அதிகார வர்க்கம், அதாவது அந்த பியூரோக்ரசி, இதெல்லாம் பிடிக்காம தப்பிச்சு வந்த மக்கள் கம்யூனுக்குள்ளேயே ஒரு புது பியூரோக்ரசியை உருவாக்கிட்டாங்க. மக்கள் எந்த அடிப்படை நோக்கத்துக்காக அங்க வந்தாங்களோ அதையே மறந்துட்டாங்க. அவங்க வந்தது தியானம் பண்ண, பாட, ஆட, ஆனந்தமா இருக்க. ஆனா அவங்க திரும்பவும் ரோடு போடுறதுலயும், வீடு கட்டுறதுலயும், மீட்டிங் போடுறதுலயுமே நேரத்தை செலவழிச்சாங்க. இதனால தான் ஓஷோ அந்த சிஸ்டமை மாத்திட்டு மிஸ்ட்ரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. இது நிரந்தரமா தங்குற இடம் கிடையாது, இங்கே ஒரு சில பெர்மனன்ட் ஸ்டாஃப் மட்டும்தான் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் ஒரு வாரம் இல்லனா ஒரு மாசம் வந்து தங்கிட்டு போற கெஸ்டா தான் இருப்பாங்க. இதோட நோக்கம் ரொம்ப கிளியர். இந்த மிஸ்ட்ரி ஸ்கூல்ங்கிறது நீங்க ஸ்பிரிச்சுவலா உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு ஹாலிடே ரிசார்ட் மாதிரி. நீங்க அங்க வந்து தியானம் பண்ணி அந்த எனர்ஜியை உள் வாங்கிட்டு மறுபடியும் அந்த டிராஃபிக் நிறைந்த, சவால்களை நிறைந்த நிஜ உலகத்துக்கே திரும்பி போகணும். நாம உலகத்தை துறந்துட்டு ஓடுறவங்க கிடையாது, நாம புரட்சியாளர்கள். உலகத்தை மாத்துறது மூலமா நீங்க உங்களையே மாத்திக்குவீங்கன்னு ஓஷோ சொல்றது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். ஆனா உலகத்தை மாத்துறதுங்கிறது வெளியில நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒருத்தரோட இதயத்துல இருந்து தொடங்குறதுங்கிறத புரிய வைக்க ஒரு ரொம்ப எமோஷனலான சம்பவத்தை ஓஷோ ஷேர் பண்றார். சிக்மண்ட் ஃப்ராய்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட். அவரோட இளைய மகள் அன்னா ஃப்ராய்டு. அவங்களும் அப்பாவை மாதிரியே ரொம்ப லாஜிக்கலான ஆளு, மூட நம்பிக்கைகளை எல்லாம் கிழித்தெறிகிற தைரியம் உள்ளவங்க. அவங்க மரணப்படுக்கையில இருக்கும்போது நடந்த சம்பவம் இது. அன்னா ஃப்ராய்டுக்கு துணையா ஓஷோவோட சீடர் ஒருத்தர் அங்கிருக்காரு. அவர் ஓஷோவை பத்தி ரொம்ப அன்போடும் மரியாதையோடும் பேசுறார். ஓஷோங்கிற பேரை அவர் உச்சரிச்ச மறுகணமே அந்த ரூம் முழுக்க பன்னீர் தெளிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான நறுமணமும் அமைதியும் பரவுனதா அந்த சீடர் சொல்றார். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம நோட் பண்ணணும். இதுல மேஜிக் ஒன்னும் கிடையாது. ஓஷோவே இத ரொம்ப அழகா டீகோட் பண்றார். அந்த சக்தி என்னோட பேர்லயோ என் புகைப்படத்திலயோ கிடையாது. அதை யார் சொல்றா, எந்த அளவுக்கு அன்போடும் பக்தியோடும் சொல்றாங்கங்கிறத பொறுத்து அவங்களோட இதயம் தான் அந்த சக்தியை அங்க உருவாக்குதுன்னு சொல்றார். வார்த்தைகள்ல பவர் இல்ல, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன், அதாவது உள்நோக்கத்துல தான் பவர் இருக்கு. இதே ஓஷோவை வேற கோணத்துல பார்த்த 2 சம்பவங்களும் இருக்கு. ஓஷோ அரெஸ்ட் ஆனார் நியூஸ் வந்தப்போ கிரீஸ் நாட்டுல இருக்கிற ஒரு ஆர்ச் பிஷப் சாத்தான கடவுள் ஜெயிச்சிட்டார்னு நினைச்சிட்டு அவங்க சர்ச்சில் பெரிய வெற்றிமணி அடிச்சு கொண்டாடினாராம். அதே மாதிரி இன்னொரு தடவை ஓஷோ ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது அங்க இருந்த ஒரு அம்மா ஓஷோவை பார்த்ததும் இவர் நரகத்திலிருந்து வந்த சாத்தான்னு நினைச்சு பயந்து போய் தன்னோட குழந்தைங்க மேல அவரோட நிழல் கூட பட்டிடக்கூடாதுன்னு அவசரமா இழுத்துட்டு போனாங்களாம். இங்க பாருங்க, ஒரே மனுஷன்தான், ஆனா அவர் பேரை ஒருத்தர் அன்பா உச்சரிக்கும் போது அந்த இடத்துல பன்னீர் தெளிச்ச மாதிரி ஒரு நறுமணம் வீசுது. அதே ஆளை இன்னொருத்தர் பார்க்கும்போது சாத்தானா தெரியறாரு. இது எல்லாமே பார்க்கறவங்களோட மனநிலையை பொறுத்ததுதான். அன்னா ஃப்ராய்டு இறக்கும்போது அந்த அமைதியையும் நறுமணத்தையும் ஒரு செகண்ட் உணர்ந்திருந்தா கூட அதுவே அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசான்னு ஓஷோ சொல்றார். எந்த அளவுக்கு நம்மளோட உள்நோக்கம் சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அடுத்ததா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கான்செப்டுக்கு வருவோம். ஓஷோ ஒரு வார்த்தை பிரயோகத்தை சுத்தமா நிராகரிக்கிறார். ஆமா, நாம பேசும்போது கேஷுவலா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இல்லனா நேர்மையான உண்மைன்னு சொல்வோம்ல. ஓஷோ கேக்குறார், உண்மைக்கு முன்னாடி நேர்மையானங்கிற அடைமொழி எதுக்குன்னு கேக்குறார். அப்போ நேர்மையற்ற உண்மைன்னு ஒன்னு இருக்கா என்னன்னு கேக்குறாரு. உண்மைங்கிறது எப்பவுமே தூய்மையானது, அதுல எதையும் கலக்க முடியாது. அது ரொம்ப ஆழமான தத்துவம். இயற்கையில இருக்கிற எல்லாமே உண்மையோட வடிவங்கள் தான் அவர் சொல்றார். மேகங்களை, நட்சத்திரங்களை, மரங்களை பாருங்க. ஒரு ரோசா செடி ரோசா பூவை தான் பூக்க முடியும், அது மல்லிகை பூ பூக்க முடியாது. இயற்கையால பொய் சொல்லவே முடியாது. இந்த பிரபஞ்சம் முழுசும் உண்மையில தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் பொய் சொல்ற சுதந்திரம் இயற்கையால கொடுக்கப்பட்டிருக்கு. பொய் சொல்றது ஒரு சுதந்திரமாங்கிற கேள்வி வரலாம். ஆமா, ஏன்னா மத்த எந்த உயிரினத்துக்கும் தனக்கு விதிக்கப்பட்ட கட்டமைப்புக்கு மீறி செயல்பட முடியாது.
அது அவற்றுக்கான ஒரு விதமான அடிமைத்தனம். மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த எல்லையை மீறுற சாய்ஸ் இருக்கு. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம். ஆனா தனக்கு பொய் சொல்ல அத்தனை வாய்ப்புகளும் இருந்தும் ஒருத்தன் விருப்பப்பட்டு உண்மையை மட்டுமே தேர்ந்தெடுக்கும்போது அது ஒரு மாபெரும் புரட்சியா மாறுது. சுதந்திரத்தோட முழுமையான அழகே அங்கதான் வெளியே வருது. உண்மைய ஒரு ரூல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணாம தன்னோட சாய்ஸா ஒருத்தன் மாத்தும்போது அவன் இயற்கையோட உச்ச நிலைக்கு போறான். அருமையான விளக்கம். அந்த சுதந்திரத்தோட சேர்த்து அவர் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை பத்தி சொல்ற விஷயமும் நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். தியானம், விழிப்புணர்வு, இதுக்கெல்லாம் முன்னாடி நாம சொல்ற இந்த நன்றிங்கிற வார்த்தை எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு ஓஷோ விளக்குறார். யாராவது உங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்றீங்க. சரி, ஒருவேளை யாராவது உங்க ஆன்மாவுக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறாங்கன்னு வைப்போம். அப்பவும் அதே தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமா ஒரு மெஷின் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் ஃபீல் பண்றார். கரெக்ட். உண்மையான நன்றியுணர்வுங்கிறது வார்த்தைகள்ல அடங்காத ஒரு விஷயம். பழங்கால இந்திய கலாச்சாரத்துல குழந்தைங்க தங்க பெத்தவங்களுக்கு நன்றி சொல்ற வழக்கமே இருந்ததில்லங்கிறத ஓஷோ சுட்டிக்காட்டுறார். இது மேலை நாட்டு கலாச்சாரத்தோட தாக்கம். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மெஷின் மாதிரி தேங்க்ஸ் சொல்லி பழகிட்டோம். ஆனா நீங்க உண்மையிலேயே ஒருத்தர் மேல பெருமதிப்பும் நன்றியும் வச்சிருந்தா அத வார்த்தைகளால சொல்லும்போது அதோட ஆழம் குறைஞ்சிடுது. உண்மையான நன்றிங்கிறது மௌனமானது. அது உங்க கண்கள்ல, உங்க முகத்துல, உங்க செயல்கள்ல தெரியணும். வார்த்தையால சொல்றத அது ஒரு ஃபார்மாலிட்டின்னு சுருக்கிடும். ஒரு பூ எப்படி எந்த சத்தமும் இல்லாம தன்னோட வாசனையை வெளியிடுதோ அப்படிதான் உண்மையான நன்றியும் வெளிப்படணும். செம்ம. இன்னைக்கு நம்ம தியானம்ங்கிறது உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, உண்மையான விழிப்புணர்வுங்கிறது வெறும் படிப்பு இல்லைன்னு பல ஆழமான விஷயங்களை பத்தி ரொம்ப டீப்பாவே பேசிட்டோம். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு புதுமையான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். இப்போ நாம நன்றிங்கிற வார்த்தை எப்படி ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சுன்னு பார்த்தோம். இதையே கொஞ்சம் நம்ம டிஜிட்டல் லைஃப் கூட பொருத்தி பாருங்க. சோஷியல் மீடியால நாம டெய்லி தட்டி விடுற லைக்ஸ், போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு போலித்தனமான மிஷன் மாதிரி சொல்ற நன்றி தானா? ஒரு விஷயத்த அமைதியா ரசிக்கிறதுக்கோ இல்ல நிசப்தமா ஒருத்தரோட உணர்வு புரிஞ்சுக்கோவோ நாம ஏன் இவ்வளவு பயப்படுறோம்? எந்த டிஜிட்டல் தடயமும் இல்லாம ஒரு விஷயத்த நம்மால ரசிக்க முடியாதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ.